நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முதல் இபாதத் என்று கூட நம்ம சொல்லலாம் அவங்க ஏத்திகாஃப். ஏன்னா ஹிரா குகையில் தனிமையில் இருக்கிறாங்க, பிறகு தான் வஹி வருது இல்லைங்களா. கிட்டத்தட்ட ஏத்திகாஃப் போல தான் அது. அங்கே தான் ரசூலுல்லாஹி அஸ்லம் வந்து தன்னோட உம்மத்தை பற்றி கவலைப்பட்டாங்க, அல்லாஹ்விடம் துவா செஞ்சாங்க தனக்கு சரியான வழியை காட்டி கொடுக்கும்படி. அதன் பிறகு வஹி இறங்குது, அதன் பிறகு நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ தனிமையில் இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் தௌபா செய்கிறதுக்கு, அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு. மேலும் வந்து உலகத்தை விட்டு தூரமாகும் போது நமக்கு வந்து மறுமையோட நினைவு வந்து அதிகமாகும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இத்திகாஃப் சொல்லாங்க. இத்திகாஃப் வந்து இந்த பலரும் அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு இபாதத், பலரும் மறந்த இபாதத் என்று சொல்லலாம். ஆண்களும் பெண்களுமே பள்ளிவாசல்ல வந்து தனித்து அவங்க இத்திகாஃப் இருக்கலாம். நிறைய நன்மைகள் இருக்கு இதுக்கு. இன்னும் சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஆரம்ப காலகட்டத்தில் அந்த குகையில வந்து இத்திகாஃப் போல தான் இருந்தாங்க. தன்னுடைய உம்மத்தை நினைச்சு கவலைப்பட்டாங்க, அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சாங்க. பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சான், அவர்களுக்கு வஹியை இறக்கினான். ஸோ வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இபாதத் என்றால் ஏத்திகாஃப் என்று நம்ம சொல்லலாம். ஸோ ஏத்திகாஃப் உடைய வெளிரங்கமான சட்டங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்ப என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன காரணத்துக்காக வெளியே போகலாம், இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதனுடைய ஃபிக்ஹுல் பாத்தின் உள்ரங்கமான சட்டங்கள் பலருக்கும் தெரியாது. ஸோ முதலாவது அதனுடைய உள்ரங்கமான சட்டமாக இஹ்லாஸ். ஸோ வந்து அல்லாஹ்வுக்காக அதை செய்ய வேண்டும். இவர் வந்து மாசம் ஃபுல்லா இத்திகாஃப் இருப்பாரா, கடைசி 10 விடவே மாட்டாரா என்று மக்களின் புகழ்ச்சிக்காக ஒருத்தர் இத்திகாஃப் இருக்கக்கூடாது. ஸோ ஏத்திகாஃப் என்பது படைப்புகளை விட்டும் நீங்கி படைத்தவனுடன் தனிமையில சேருவது, தனிமை அடைவது. அதை ஒருத்தர் விரும்பி செய்யணும், கடமையும் செய்யக்கூடாது. ஸோ ஏத்திகாஃப் என்பது புகழுக்காக இல்ல பிறர் முகஸ்துதிக்காக உலக நோக்கத்துக்காக ஒருத்தர் செஞ்சிட்டாருன்னா அப்போது அவருக்கான நன்மைகள் அதுல கிடைக்காதுங்க. இன்னைக்கு காலத்து ஃபித்னா பார்க்கலாம் இல்லைங்களா, செல்போன் எடுத்துட்டு போய் உட்காந்துருவாங்க இத்திகாஃப்ல, அதே தான் நோண்டிட்டு இருப்பாங்க. ஸோ அது இத்திகாஃப் பாழாகிவிடும். அடுத்த இரண்டாவது உள்ரங்கமான சட்டம் வந்து உள்ளம் வந்து துண்டிக்க வேண்டும். உள்ளம் எதோடு துண்டிக்கப்பட வேண்டும், உலக பிணைப்பிலிருந்து உள்ளம் வந்து விடுபட வேண்டும், துண்டிக்கப்பட வேண்டும். உடல் மட்டுமல்ல, உள்ளமும் என்ன செய்யணும், உலக சிந்தனைகளிலிருந்து விலகிடணும். உலகம் துன்யா குறைந்து விட்டு மறுமை எப்போது வந்து அவருடைய உள்ளத்துல அதிகமாகுதோ அதுதான் உண்மையான ஏத்திகாஃப். அடுத்து மூன்றாவது வந்து உள்ளம் அட்டென்ஷனா இருக்கணும். சரிங்களா, கவன சிதறல்கள் இருக்கக்கூடாது. கவனம் இல்லாத செய்யக்கூடிய வழிபாடுகள் வந்து வீணான வழிபாடுகள் தான். உள்ளம் அல்லாஹுடன் இருப்பதே ஈத்திகாஃபுக்கான உயிர் என்று நம்ம சொல்லலாம். அடுத்து நாவை பேணுவது ஈத்திகாஃப். அப்போ வீண் பேச்சுகள் பேசக்கூடாது, புறம் அவதூறுகள் பேசக்கூடாது. இது எல்லாமே ஈத்திகாஃபை கெடுக்கக்கூடிய விஷயங்கள். மேலும் வந்து நாவை கட்டுப்படுத்துவது ஹுஷுவை பாதுகாக்கக்கூடிய விஷயம். அடுத்து பார்வையை தாழ்த்த வேண்டும். ஈத்திகாஃபின் போது பார்வையை தாழ்த்த வேண்டும். கண்கள் தான் உள்ளத்துடைய வாசல்கள் என்று சொல்லுவாங்க. பார்வை பாதுகாப்பாக இருந்ததுன்னா உள்ளம் தூய்மையாக இருக்கும். அது எதுவாக இருந்தாலும், போன்ல பாக்குறதா இருந்தாலும் சரி, மற்ற பார்வைகளாக இருந்தாலும் சரி. அடுத்து உள்ளத்துடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துது. ஈத்திகாஃப் வந்து ஒரு மனிதனை அகந்தையிலிருந்து, பொறாமையிலிருந்து போன்ற உல நோய்களிலிருந்து வெளிக்கொண்டு வருங்க. அவற்றை உணர்வதுதான் உள்ளத்தை சுத்தப்படுத்துவடைய முதல் படி என்று சொல்லலாம். தஸ்கியத்து நப்ஸ் ரொம்பவே முக்கியம் அந்த டைம்ல. மேலும் சபுர், பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா தனிமையிலே நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா, அது பழக்கப்படலை நம்ம வருஷம் ஃபுல்லா. ஸோ வந்து தனிமையும் கட்டுப்பாடும் நப்சை சோதிக்கக்கூடிய விஷயங்கள். பொறுமை வந்து உள்ளத்தை மென்மையாக்கும். ஸோ சபுர் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அந்த இடத்துலயே நம்ம இருக்கிறோம், அவளை 10 நாட்கள், கடைசி 10 நாட்கள். அடுத்து உண்மையான தௌபா இருக்க வேண்டும். தனிமையில யார் வந்து அல்லாஹ்வுக்காக அழுது அவங்களுடைய பாவங்களை நினைத்து அழுது உணர்ந்து சின்சியரா தௌபா செய்யறாங்களோ, அவங்களுடைய பாவங்களை விட்டு விலகுறாங்களோ, இதுதான் முழுமையான தௌபா. அதுக்கான சிறந்த வாய்ப்பு நமக்கு இந்த இத்திகாஃப்ல கிடைக்குது. மற்ற நேரங்கள்ல தனிமையில இருக்கிறது அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்காது அந்த வாய்ப்பு. அடுத்து 9வது மக்களுடன் தொடர்பை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஹலாலான உரையாடல்கள் வந்து ஹலாலான உரையாடல் இருந்தாலும் கவனத்தை சிதறடிக்க செய்யும். ஸோ மக்கள் குறைஞ்சாதான் அல்லாஹ்வோட நெருக்கம் அதிகரிக்கும். ஸோ வந்து மக்களோடு தொடர்பை குறைத்துக் கொள்ள வேண்டும். தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம போன்ல பேசிக்கொள்ளலாம். உணவு எடுத்துட்டு வர சொல்லி, மற்ற விஷயங்கள் எடுத்துட்டு வர சொல்லி இது பேசிக்கொள்ளலாம். 10வது சட்டம் என்னன்னா, அல்லாஹ்வுடன் நெருக்கமாக இருப்பது. எப்போ உணர்வாங்கன்னா இந்த ஏத்திகாஃப்ல தான் உணர்வாங்க. அல்லாஹ்வுடன் தனிமையாக இருப்பதுல இனிமையை உணர்வதுதான் இந்த ஏத்திகாஃபுடைய நோக்கமே. இது சாலிஹீன்கள் தேடக்கூடிய ஒரு ஆன்மீக இன்பம் என்றே சொல்லலாங்க. ஸோ பலரும் வந்து தனிமையில் இருக்கிறத விரும்பும், நம்மளுடைய நண்பர்கள் கூட, இல்ல மனைவிமார்கள் கூட, பிள்ளைகள் கூட. ஆனா அல்லாஹ்வோடு தனிமையில் இருப்பதை பலரும் விரும்புவதில்லை. அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த ஏத்திகாஃப் நமக்கு கொடுக்குது. ஸோ 11வது வந்து திக்ர் தான் மையமாக இருக்கணும் அவருக்கு. திக்ர் தான் ஏத்திகாஃபுடைய இதயம் என்று சொல்லலாம். திக்ர் இல்லை என்றால் அது வெறும் தனிமை மட்டும்தான், சும்மா தனியா இருக்காரு, அவ்வளவுதான். அடுத்து 12வது வந்து துவா கேட்கும்போது
உள்ளம் உடைந்து மனம் வருந்தி துவா செய்ய வேண்டும். ஏன்னா தனிமை வந்து எப்பவுமே உள்ளத்தை மென்மையாக்கும். பலவீனமான நிலையில் செய்யக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஸோ 13வது, உள்ளார்ந்து சுண்ணத்துக்களை எல்லாம் நம்ம பின்பற்றணும். செயல்கள் மட்டுமல்ல, பணிவு, உணர்வு, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ரை முழு பணிவோடு அவங்க என்ன செஞ்சாங்க? தேடினாங்க, முழுமையாக இபாதத் செஞ்சாங்க. ஸோ ஒவ்வொரு சுண்ணத்தையும் தேடி நம்ம பின்பற்றணும். அடுத்தது டைம் வேஸ்ட் பண்றதை தவிர்க்கணும். இது 14வது. நேரம் தான் ஈத்திகாஃபுடைய மூலதனம். அந்த நேரம் கிடைக்காது. ரமதான் போய்விட்ட பிறகு யாரும் ஈத்திகாஃப் இருக்க போறதில்லை. அந்த அளவுக்கு யாரும் வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டா இருப்பதில்லை அதுல. ஸோ அந்த நேரத்தை வீணடிக்காமல் ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹ்வோடு நெருக்கமாவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். அடுத்த ஒரு முக்கிய விஷயம் வந்து நம்பிக்கையும் அச்சமும் சமநிலையில இருக்கணும். எதிர்பார்ப்பு எல்லாமே. ஸோ அல்லாஹ்வுடைய கருணையில நம்பிக்கை கொள்ளணும். அல்லாஹ்வை மாறு செய்வதை விட்டும் பயத்தோடு இருக்கணும். ஸோ இந்த சமநிலையே உள்ளத்தை உயிர்ப்போடு வைத்திருக்கும். மேலும் காதை பாதுகாக்கணும். பயனற்ற பேச்சுகளிலிருந்து நம்ம காதை பாதுகாக்க வேண்டும். அப்பதான் உள்ளம் இல்லை என்றால் உள்ளம் கடினமாகிவிடும். நல்லதை மட்டும்தான் கேட்க வேண்டும். இல்லைன்னா அங்கிருந்து எழுந்து ஓரமாக போய் உட்கார்ந்து கொள்ள வேண்டும். ரஜா அதிகமாக இருக்க வேண்டும். எதிர்பார்ப்பு, அதாவது அல்லாஹ் வந்து எனக்கு வந்து நிறைய நன்மைகளை தருவான், நன்மைகளை எதிர்பார்க்க வேண்டும். ஒரு உணவு கட்டுப்பாடு இருக்கணுங்க. இத்திகாஃப்ல வச்சு ஃபுல் கட்டு கட்டக்கூடாது. ஏன்னா அதிகமாக சாப்பிட்றது சோம்பேறித்தனத்தை உண்டாக்கும். குறைவான உணவை நம்ம வந்து உட்கொள்ள வேண்டும். தூக்கத்துல கட்டுப்பாடு இருக்கணும். இத்திகாஃப்ன்ற பேர்ல போய் பள்ளி உள்ள பூந்து போய் பெட்ஷீட்டை போட்டு படுத்து அடுத்தோட காலையில எழுந்திருக்க கூடாது. ஏன்னா நேரத்தை வீணடிக்கக்கூடிய செயல். தேவையான அளவுக்கு தான் தூங்கணும். பெரும்பாலும் இபாதத்தான் செய்யணும். அடுத்து முஹாசபா செய்யணும். உள்ளத்தை வந்து சுய பரிசோதனை செய்யணும். தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நான் கழித்த, போன வருடம் எப்படி சென்றது, இந்த வருடம் எப்படி நான் என்னென்ன செய்யலாம் என்று தன்னுடைய முஹாசபத்து நஃப்ஸ் செய்ய வேண்டும். ஸோ உலக பற்றின்மையை நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஜுஹூதை வராவை வளர்த்து கொள்ள வேண்டும். தனிமையில் ஆகிட்டோம். மறுமைதான் நம்மளுடைய முதன்மையாக இருக்க வேண்டும். அடுத்து லைலத்துல் கத்ரை முழு ஈடுபாட்டோடு தேட வேண்டும். ஸோ ஏத்திகாஃப் என்பது வந்து உடலை மட்டும் மஸ்ஜிதில் தனிமையாக வைக்கிறது இல்லைங்க, உள்ளத்தையும் தனிமைப்படுத்தணும். உள்ளத்தை உலகத்திலிருந்து வெட்டி அல்லாஹ்வுடன் இணைப்பது தான் ஏத்திகாஃபுடைய உண்மையான அர்த்தம் என்று சொல்லலாம். ஸோ அல்லாஹ்வின் திருப்தி தான் நம்மளுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கணும். ஏத்திகாஃபுக்கு பிறகு ஒரு வாழ்க்கையும் என்ன செய்யணும்? ஒரு மாற்றம் இருக்கணும். ஸோ இந்த உள்ரங்கமான சட்டங்களை நாம் பின்பற்றும் போது அதிகமான நன்மை கிடைக்கும் நமக்கு ஏத்திகாஃப்ல.